ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். அது ஒரு போல் மாதிரி போட்டிருந்தோம். அதில் என்ன கேட்டிருந்தோம்னா, குமரி கண்டம் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டும் ஒன்று தானா இல்லாட்டி ரெண்டு வேறு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போல் பண்ணுற மாதிரி ஓட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் வீடியோ வேணும் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும், இல்லை இது ரெண்டும் வேறு வேறு தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், ஃபைனலாக இது பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்கள் ஓட்டு மூலமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இந்த குமரி கண்டத்தை குமரி கண்டம் லெமூரியா காண்டினென்ட் மட்டும் நம்ம அழைக்கிறது இல்லை. தமிழர்களுடைய பழங்கால நூல்களையும் பாடல்களையும் பார்த்தீங்கன்னா குமரி நாடு, நாவலந்தீவு, இப்படி பல பேர்களால் வந்து இந்த ஒரு இடத்த வந்து அழைக்கிறாங்க. அப்படி குறிப்பிடக்கூடிய அந்த பேர்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுதா இல்லை வேற வேற விஷயத்தை சொல்லுதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் பல பேருக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் மூலமா இந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் குமரி கண்டமும் லெமூரியா காண்டினென்ட்டும் ஒன்று தானா ரெண்டு வேற வேறையா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். லெமூரியா காண்டினென்ட், லெமூரியா அப்படிங்கிற அந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 1800 காலகட்டத்தில் பிலிப்ஸ் கேட்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மடகாஸ்கரில் ஒரு ஆய்வை மேற்கொள்றாரு. அந்த ஆய்வில் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதாக நடத்தப்பட்டுச்சு. அதில் அவர் லெமூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குரங்கினத்தை சார்ந்த ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறார். இது மடகாஸ்கரில் மொத்தம் 18 ஸ்பீசஸ் 18 வகையான லெமூர் குரங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்றாரு. இதை தாண்டி மடகாஸ்கரை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காலையும் 20 வகையான லெமூர் குரங்கினத்தை சார்ந்த அந்த வகை உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. பட் இங்க தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். மடகாஸ்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால 20 வகையான லெமூர் பீசஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது ஆச்சரியம் இல்லை. ஆனா மடகாஸ்கர்ல இருந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியால, குறிப்பா தென்னிந்தியாவான தமிழ்நாட்டில் 3 வகையான லெமூர் ஸ்பீசிஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. கடல் கடந்து அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த குரங்கினங்கள் எப்படி போயிருக்க முடியும், இதுக்கு நீச்சலும் தெரியாது, அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சப்போ ஒரு தியரி மூலமா இதுக்கு இது வாய்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வச்சாரு. ஷேர்டு டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒரு உயிரினம் அந்த இடத்தை தாண்டி கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அதே உயிரினம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு நிலப்பரப்புக்கு நடுவில், அந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கு நடுவில் ஒரு காலகட்டத்தில் நிலப்பகுதிகள் இருந்திருக்கலாம், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி. அதனால தான் இங்க இருக்கக்கூடிய உயிரினம் அங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ இருந்த அந்த நிலப்பரப்பு இப்போ அங்க பார்க்க முடியலன்னா அது கடலுக்கடியில மேபி வந்து மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டை அவர் முன் வச்சு இந்த மடகாஸ்கரையும் தமிழ்நாடு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, இலங்கை இந்த பகுதியெல்லாம் இணைக்கிற மாதிரியான ஒரு நிலப்பரப்பு வந்து இருந்திருக்கும். அந்த நிலப்பரப்பு இப்போ கடலுக்கடியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வச்சாரு. லெமூர் அப்படிங்கிற அந்த குரங்கினத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் முன் வச்சதுனால அந்த நிலப்பரப்புக்கு லெமூரியா அப்படின்னு பேர் வச்சு அவர் அழைச்சார். இதுல இருந்து தான் அந்த லெமூரியா காண்டினென்ட் அப்படிங்கிற அந்த பேர் உருவாகிறதுக்கான ஆர்ஜினா அமைஞ்சது. லெமூரியா அப்படிங்கிற அந்த குரங்குல இருந்து தான், அந்த குரங்கை கண்டுபிடிச்சதுல இருந்து தான். இதுக்கப்புறம் பிலிப்ஸ் இவர் நடத்தின ஆய்வு மூலமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, லெமூரியா அப்படிங்கிற ஒரு காண்டினென்ட் அப்படிங்கிறது கடலுக்கடியில மூழ்கி இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின புக்ல இந்த ஒரு விஷயத்தை தியரியை முன் வச்சு அவர் பப்ளிஷ் பண்ணி எழுதி வெளியிட்டாரு. அதை படிச்ச நிறைய யூரோப்பியன் எழுத்தாளர்கள் இந்த லெமூரியா காண்டினென்ட் சம்பந்தமா நிறைய நூல்களை அவங்களும் எழுத ஆரம்பிச்சாங்க. பட் இந்த லெமூரியா காண்டினென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எப்போ தமிழாக்கம் செய்யப்பட்டுச்சு, தமிழுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டா 1903 பரிதிமான் கலைஞர் அப்படிங்கிற அவரு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் வரலாறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நூல். அவர் எழுதின அந்த நூல்ல லெமூரியா காண்டினென்ட் அப்படிங்கிற அந்த பேருக்கு பதிலா மாற்றா தமிழ்ல குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்தை அவர் வந்து மென்ஷன் பண்ணாரு. பிறகு 1920 கந்தையா பிள்ளை அப்படிங்கிற தமிழ் எழுத்தாளர் ஒருவர் நமது
நமது நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த நூலில் இந்த லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியை பழைய நாவலன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நூலில் வந்து மென்ஷன் பண்ணி அவர் வெளியிட்டாரு. இதுக்கப்புறமா 1941 கே அப்பாதுரை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் குமரி கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறாரு. அதுல இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பல வருஷங்களாக ஒரு தியரிட்டிகளாகவும் ஒரு கருதுகோளாகவும் கருதப்பட்டிருந்த அந்த ஒரு நிலப்பரப்புடைய புகைப்படம் அப்படிங்கிறது முதல்ல 1950 1960 காலகட்டத்தில் தான் வரையப்படுது. நம்ம இந்தியாவுடைய தென்னிந்திய பகுதியான அந்த கன்னியாகுமரி பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் மடகாஸ்கர், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த 3 பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் நிலப்பரப்பா அந்த குமரி கண்டத்தோடைய மேப் அப்படிங்கிறது முறையா வெளியிடப்பட்டுச்சு அந்த 1960 காலகட்டத்தில் தான். இப்போ ஐரோப்பியர்களால் லெமோரியா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்தாளர்களால் குமரி கண்டம், பழைய நாவலன் தீவு, கடல் கொண்ட தென்னாடு, இப்படி பல பேர்களால் அழைக்கப்பட்ட அந்த பகுதி உண்மையிலேயே அந்த மேப்பிங் செய்யப்பட்ட அந்த பகுதி உண்மையிலேயே கடற்கடியில் மூழ்கி தான் இருக்கா, அறிவியல் பூர்வமாக இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் இது சம்பந்தமா என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிலிப்ஸ் சொன்ன அந்த ஒரு தியரி தானே இந்த லெமோரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சது. அவர் என்ன சொன்னார், இந்த மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய லெமோரியா அப்படிங்கிற இந்த குரங்கு வகை ஆப்பிரிக்காவில் இருக்க பக்கத்தில் இருக்க அந்த பகுதியில், ஆனால் ஆப்பிரிக்கா மடகாஸ்கரை தாண்டி மடகாஸ்கர்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவான தமிழ்நாட்டிலேயும் 3 பீசஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் நிலப்பரப்பு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், அது இப்போ கடற்கடியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெமோரியா தியரி உருவானா. இதை உடைக்கும் விதமாக 1912 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு ஜியாலஜிஸ்டான ஆல்ஃபிரட் வெக்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு புதுவிதமான கான்செப்டை வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, முன் வச்சாரு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணாரு. இது என்னப்பா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட நகர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பிலிப்ஸ் சொன்ன அந்த தியரியை உடைக்கும் விதமா மடகாஸ்கர்ல இருக்கக்கூடிய அந்த லெமோரியா கடல் கடந்து இருக்கக்கூடிய தென்னிந்தியாவான தமிழ்நாட்டிலையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த 2 பகுதி இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த மடகாஸ்கர், இந்தியா இது எல்லாம் ஒன்றா இருந்திருக்கலாம். அப்படி ஒன்றா இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அங்கே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ட நகர்வுகள் காரணமாக இந்த நிலப்பரப்புகள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் அங்கே இருக்கிறது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு விஷயத்தை முன் வச்சார். ஆனால் இது அவர் சொன்னப்போ யாருமே அந்த டயத்தில் நம்பவே இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் கருதுனாங்க. ஆனால் அவர் ஆதாரத்தோடு அது வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சார். அவர் சொன்ன ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் அப்பியரன்ஸ் ஃபிட். இந்த அப்பியரன்ஸ் ஃபிட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் கூட உங்களால் வந்து ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம கையில் ஒரு வேர்ல்டு மேப் இருந்தால் போதும். அந்த வேர்ல்டு மேப்பில் இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இது 2த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அந்த பகுதிகளெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு சவுத் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்கா ஒன்றா சேர்க்க பாருங்க. அழகாக ஃபிட்டாக 2 ஒன்றா சேரும். அதுக்கப்புறம் மடகாஸ்கர், இந்தியா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா இந்த 3 பகுதியும் ஒன்றா சேர்த்து பாருங்க, எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்படி இன்னைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று தனித்தனியாக என்ன பிரிஞ்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்திருக்கு. அதனால தான் இப்போவும் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தாலும் அது எல்லாமே ஃபிட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் விஷயமா ஒரு எவிடன்ஸாக வந்து முன் வச்சார். 2வது ஆதாரமாக அவர் சொன்னது ஃபாசில்ஸ், அதாவது புதைப்படிமங்கள். இந்த புதைப்படிமங்களில் சவுத் அமெரிக்காவில் ஒரு மெசாசோரஸோடைய படிமம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதே மெசாசோரஸோடைய படிமம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மெசாசோரஸ் அப்படிங்கிறது ஒரு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதில் டவுட் என்ன வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா, சவுத் அமெரிக்காலையும் இந்த மெசாசோரஸோடைய படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சவுத் அமெரிக்காவிலிருந்து ரொம்ப தொலைவில் கடல் கடந்து இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காலையும் எப்படி இந்த மெசாசோரஸோடைய அந்த படிமம் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், எப்படி இங்கே இருக்குது அங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக அந்த படிமங்கள் மூலமாக அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த உயிரினம் கடல் உயிரினமாக இருந்தாலும் நீர்வாழ் உயிரினமாக இருந்தாலும் நீந்தி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இதுக்கு காரணம் அந்த மெசாசோரஸ் ஒரு நன்னீர் உயிரினம். ஸோ நன்னீர் உயிரினம் அப்படிங்கிறது கடல் நீரில் உப்பு தண்ணியில் நீந்தி போய் அங்கே போய் ஆப்பிரிக்கா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒன்றா இருந்ததுனால இந்த உயிரினங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், ஒரே இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். இப்போ தனித்தனியாக அந்த கண்டங்கள் நகர்ந்ததுக்கு அப்புறமா இந்த உயிரினத்தோட படிமம் இங்கேயும் கிடைக்குது அங்கேயும் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட நகருக்கான அந்த ஒரு முன் வச்ச அந்த தியரிக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக அவர் எவிடன்ஸாக வந்து முன் வச்சாரு. கூடவே இந்த மாதிரி உயிரினங்களுடைய ஃபாசில்ஸையும் தாண்டி சில தாவர வகைகளுடைய டைனோசர் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த தாவர வகைகளுடைய ஃபாசில்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு
சிலையோட ஃபாசில் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காலையும் கண்டுபிடிக்கப்படுது, ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிக்கப்படுது. உயிரினங்களாச்சு நிலப்பரப்புல எங்கேயாச்சும் டிராவல் பண்ணி நடந்து போய் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீந்தி போய் ஏதாச்சும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து அங்க இருந்து. ஆனா தாவரங்கள் அப்படிங்கிறது ஒரே நிலப்பரப்புல அங்கேயே வளரக்கூடியது. அது எப்படி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு தாவர வகை அங்க நான் சவுத் அமெரிக்காலையும் இருந்திருக்க முடியும்? அப்போ இந்த ரெண்டு கண்டங்களும் ஒரு காலகட்டத்தில் ஒன்னா இருந்திருக்கு, இப்ப பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வலு சேர்க்கிற எவிடன்ஸா அந்த புதைப்படிமங்கள் அப்படிங்கிறது இவருக்கு அமைஞ்சது. மூன்றாவது அவர் வச்ச ஒரு எவிடன்ஸ் தான் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்தியாவும் மடகாஸ்கரும் ஒன்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரூஃபா இந்தியாவுடைய அந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களுடைய தன்மையும் மடகாஸ்கரோடைய எட்ஜ் பகுதியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களுடைய தன்மையும் அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது. எந்த அளவுக்கு அக்யூரேட் ஆனா இந்த மலைத்தொடர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களுடைய அந்த மெட்டீரியலா இருக்கட்டும், அதோடைய வயசா இருக்கட்டும், இது எல்லாமே மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியோட அக்யூரேட்டா மேட்ச் ஆச்சு. ஸோ இதை வச்சு இந்த மலைத்தொடரும் இந்த மலைத்தொடரும் ஒன்று போல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு பகுதியிலும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மலைத்தொடர்களுடைய தன்மைகள் வயதுகள் இதெல்லாம் ஒத்துப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பகுதிகள்லாம் ஒன்றா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஆதாரமா அவர் வந்து முன் வச்சாரு. இப்படி அவருடைய தியரிக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னும் பல ஆதாரங்களை அவர் முன் வச்சாரு. ஆனால் அந்த டயத்தில் உள்ளவங்க மேக்சிமம் நிறைய பேர் அவர் சொன்னதை கேட்கவே இல்லை, அவர் சொன்னதை நம்பவே இல்லை. இதுக்கு காரணம் எல்லாரும் இந்த கண்ட நகர்வு ஓகே, ஆனால் இந்த கண்ட நகர்வு அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது நகர்றது எப்படி நகரும், அதுக்கு அறிவியல் பூர்வமாக ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, அதற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் காலங்கள் போக போக நம்மளோட அறிவியலும் வளர வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண போதான் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு பந்து மாதிரி கிடையாது, அது சில லேயர்ஸ்களால் ஆனது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். பூமியுடைய மையப்பகுதி 6500 கிலோமீட்டர் ஆழத்தில் மையப்பகுதிங்கிற அந்த கோர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கோருக்கு மேலே மேண்டலுக்கு மேலே டெக்டானிக் பிளேட்ஸ், அதுக்கு மேலே தான் இந்த நிலப்பரப்புகள் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத அந்த லேயர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேண்டலுக்கு மேலே தான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மேண்டல் நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம இப்போ அந்த கண்ட நகர்வு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அது நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரின் பேத்தமெட்டிக் சர்வே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி தான். இதுக்கு பல நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல் பரப்போடைய அந்த ஃப்ளோர்னு சொல்லப்படக்கூடிய கடலோடைய ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், நிலவு, மற்ற வேற்று கிரகங்களா தேடி பயணிக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகளை விட நம்ம பூமியிலே இருக்கக்கூடிய கடலை பற்றி நம்ம பெருசாக நம்மளுக்கு தெரியாது, விண்வெளியை பற்றி தெரிஞ்ச அளவு கூட தெரியாது, கம்மியாக தான் தெரியும். சொல்லப்போனால் 5% மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கடலை பற்றி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மைதான், 5% மட்டும்தான் இதுவரைக்கும் கடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆனால் கடலோடைய அந்த ஃப்ளோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்த நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம். கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு 100% தெரியாது. அதில் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் கடலோடைய ஃப்ளோரை வந்து மேப் பண்ணிட்டோம். அந்த மேப்பிங்கை வச்சது ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் மிட் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறத நோட் பண்றாங்க. இந்த பள்ளம் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேஸ் மோதக்கூடிய நகரக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இது மூலமா இந்த கண்ட நகர்வு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் 100% உறுதியாச்சு. இந்த மாதிரி கண்டங்கள் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 10 to 5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியா இந்த ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஆசிய கண்டத்தோட மோதி இமயமலை தொடரும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு அதோடு சேர்ந்து இன்னைக்கு இந்தியா ஆசிய கண்டத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுவும் இந்த கண்ட நகர்வால் ஏற்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் இதெல்லாம் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த இமயமலையோடைய மலைத்தொடர்ல சில ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஃபாசில்ஸ் எல்லாமே கடல்வாழ் உயிரினங்களுடைய படிமங்களா இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் கடல் அப்படிங்கிறத தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்தியா வந்து மோதினதுக்கு அப்புறம் தான் இந்த மலைத்தொடர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. ஸோ இந்த விஷயம் கண்ட நகர்வு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கான்செப்ட் மூலமா ஆசியா கண்டத்தில் நம்ம இந்தியா வந்து மோதினால தான் அந்த இமயமலை உருவாச்சு. அந்த பகுதி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல் பகுதியாக தான் இருந்திருக்கு, கடல்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. அப்போ நீ சொல்றலாம் ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்ட நகர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அப்போ இந்த லெமூரியா கான்செப்டை வந்து துவங்கி வச்ச அந்த பிலிப்ஸ் சொன்ன அந்த ஒரு தியரி அப்படிங்கிறது இது மூலமா பொய்யாயிருச்சு. ஒரு உயிரினம் இங்க இருக்கக்கூடிய உயிரினம் இன்னொரு இடத்துல கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்து
அப்படின்னா அந்த பகுதி இந்த பகுதி இணைக்கக்கூடிய ஒரு பெரும் நிலப்பரப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ட நகர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ சொல்ற வச்சு பார்க்கும்போது. இன்னைக்கு இருக்க அறிவியலை வச்சு இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற பெரும் நிலப்பரப்பு கடலுக்கடியில் மூழ்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை அறிவியல் பூர்வமா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் நம்ம தமிழர்கள் பல பாடல்கள்லையும் பல விஷயங்கள்லையும் இந்த குமரி கண்டத்தை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் பொய்யும் சொல்ல வரியா அப்படின்னு கேட்டால், உண்மையிலே நான் சொல்ல போனால் அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் 100% உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அறிவியல் ரீதியாக இன்னைக்கு குமரி கண்டத்துக்கு என்னதான் ஆதாரம் கிடைக்கலாட்டியும் நம்ம அது வேற கோணத்தில் பார்க்கணும். ஏன்னா இந்த அறிவியலில் நம்மளுக்கு பெரு நிலப்பரப்பு இல்லை அப்படிங்கிறது தான் கடல்களில் மூழ்கலை அப்படிங்கிறதான் சொல்ல வராங்களே தவிர சின்ன சின்ன பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான இன்னைக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கூட இருக்கத்தான் செய்யுது. அதாவது இப்போ நம்ம சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா பல பகுதிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளை தாண்டி கடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகளும் அந்த சேட்டலைட் மேப்பில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அது இப்போ தரைப்பகுதியாக இல்லை, கடலுக்கடியில் மூழ்கி இருக்கு. எக்ஸாம்பிளாக தனுஷ்கோடியாக இருக்கட்டும், மாமல்லபுரமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதிகள் சில பகுதிகள் எல்லாமே கடல் அரிப்புனால கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. ஸோ அந்த பகுதிகளுக்கும் இன்னும் பின்னாடி கடலுக்குள்ள நம்ம உள்ள போய் செக் பண்ணோம்னா இன்னும் சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கி இருக்கக்கூடிய நகரங்களை கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம தமிழ் ஆய்வாளர்களான மன்னர் மன்னாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒடிஷா பாலு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் யார் வேணா நம்பாம இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு ஆய்வாளர்கள் நம்பாம இருக்கலாம், அவங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கருத்துக்களை முன்வைக்கலாம், அறிவியல் பூர்வமா ஆதாரங்களை முன்வைக்கலாம். நம்மளுடைய வரலாறும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணாம அது பொய், அது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் தட்டி கழிக்க கூடாது. முறையான ஆய்வுகள் பண்ணாதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுலயும் குறிப்பா இந்த மன்னர் மன்னா அப்படிங்கிற அந்த தமிழ் ஆய்வாளர்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த குமரி கண்டம் சம்பந்தமா நம்ம தமிழர்கள் 49 நாடுகள் சேர்ந்ததுதான் இந்த குமரி கண்டம் அப்படின்னும், பாடல்கள்ல பக்குருளியாரும் பன்மலை மடுக்கட்டு குமரி கோடு கொடுங்கலர் கொள்ள அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள்லாம் அந்த தமிழ் இலக்கியங்கள்ல வருது. ஸோ இது மூலமா அந்த இலக்கிய பாடல்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, பக்குருளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறு இருந்திருக்கு, பெரும் மலைத்தொடர்கள்லாம் இருந்திருக்கு, அப்படிப்பட்ட நிலப்பரப்பு ஒரு கடல்கோள் அதாவது பெரும் சுனாமி மேல அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அந்த பாடல் வரி மூலமா நம்மளுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படிலாம் குறிப்பிடப்படக்கூடிய அந்த நிலப்பரப்பு ஒரு 49 நாடுன்னு சொன்ன உடனே இந்தியா மாதிரி 49 நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்படி கற்பனை பண்றதுனால தான் அந்த பெரும் மேப்பை நம்மளுக்கு 1950-60 காலகட்டத்தில் ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரு நிலப்பரப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சின்ன சின்ன பகுதிகள் தான், சிறு நகரங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளாக ஒரு 49 நகரங்கள் கடலுக்கடியில் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணுமே சொல்றோம்னா, தமிழ்நாட்டோட சைஸ்ல 1/3 இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு கடலுக்குள்ள இருக்கலாம். அது சம்பந்தமான ஆய்வுகள் பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் என்ன, இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த வீடியோல நம்ம குமரி கண்டம் சம்பந்தமா முதல் வீடியோவா எபிசோட் 1 இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எபிசோட் 2ல தமிழ் ஆய்வாளர்களும் பழங்கால நூல்கள்லையும் தமிழ் நூல்கள்லையும் இந்த குமரி கண்டம் சம்பந்தமா இன்னும் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இறுதியா இந்த அறிவியலும் நம்ம தமிழர்கள் சொல்றதுக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல முரண் இருக்கு, அறிவியல் சொல்றதுக்கும் நம்ம தமிழர்கள் சொல்றதுக்கும் விஷயத்தை எல்லாத்தையும் ஒத்து வச்சு பார்க்கும்போது குமரி கண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற 100% உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.